ஆக்சுவலாக சண்டே நைட் வந்து எனக்கு பஸ் இருக்குது. எங்கன்னு பார்த்தா வேற எங்கேயும் இல்லை, சிக்மங்களூர் தான். ஆக்சுவலாக இது என்னோடய ஃபஸ்ட்டு சோலோ ட்ரிப். இதுக்கு முன்னாடி நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், பட் அது வந்து இந்த அளவுக்கு லாங் இல்லை. லைக் வந்து நான் சேலம் வந்து தனியாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் இந்த வாட்டி ஒரு ஸ்டேட், அதுவும் தனியாக ட்ராவல் பண்ண போகிறேன். செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு சைடு ஒரு கொஞ்சம் நான் கான்ஷியஸாகவும் இருக்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் சேலம் தனியாக ட்ராவல் பண்ணப்பே கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். ஏன்னா நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். அதனால் நான் நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். அண்ட் இந்த வாட்டி அது மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. அதனால் நான் ஒரு சைடு நான் ரொம்ப கான்ஷியஸாகவும் இருக்கேன். அண்ட் ஆல்சோ செம்ம எக்ஸைட்டடாகவும் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா, இதே போன வருஷம் இந்த டைம் வந்து நான் இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணியிருந்தேன். அப்போனா கிட்டத்தட்ட ஒரு 1 to 1.5 years முன்னாடியே நான் வந்து இந்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணிட்டேன். பட் போன ஜூலையே என்னால் போக முடியாத ரீசன் வந்து அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் இருந்தது. பட் இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஃபினான்ஷியலி கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்கேன். அதனால தான் நான் இப்போ இந்த ட்ரிப்பை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இதில் இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குது. என்னென்னா, இதுக்கு முன்னாடி நான் எங்கள் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணுறேன், நான் ட்ரிப்பு வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாலே அவங்க என்கிட்ட வந்து எப்படி போகிறீங்க, எத்தனை பேர் போகிறீங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகும். பட் இந்த டைம் அதே மாதிரி லாஸ்ட் டைம் நான் போனப்பயுமே எனக்கு வந்து வீட்டில் கேட்கல எத்தனை பேர் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ட்ரிப் வந்து போயிருக்கேன். போன டைம்லலாம் நான் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணதில்லை. லைக் வந்து ஆக்சிடெண்ட் ஆர் உடம்பு சரியில்லாதவங்க போகிறது, அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வந்ததில்லை. கரெக்டாக ட்ராவல் பண்ண, கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு கரெக்டாக வந்துடுவேன். அதே மாதிரி போகிற இடத்துலனா வீட்டுக்கு கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வருவேன். அண்ட் ஆல்சோ அங்கே நடந்த ஃபன்னி திங்ஸ், நான் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், இது எல்லாத்தையுமே அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறப்ப அவங்களும் வந்து எனக்கே அது கொஞ்சம் ஹோல்சமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கும் ஒரு தைரியம் வந்தது. ஓகே, என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறான், கரெக்டாக ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிடுறான் அப்படின்ற ஒரு தைரியம் வந்தது. பட் இந்த டைம் எனக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இதுதான் பிரச்சனை. அதனாலே இந்த வாட்டி நான் ட்ரிப் இந்த மாதிரி போகிறேன்னு சொன்னதும் வீட்டில் வந்து எந்த ஒரு கொஷினுமே கேட்கல. அது ஒன்று தான் எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னென்னா, இவ்வளோ ட்ரஸ்ட் நம்ம மேலே வச்சுருக்காங்க, இதை நம்ம பிரேக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது ஒரு சோலோ ட்ரிப். இன்னும் நான் வந்து வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணலை. இன்றைக்கி வந்து வெனஸ்டே, இப்போ சண்டே நைட் வந்து எனக்கு பஸ் இருக்குது. இங்கேருந்து பெங்களூர் டு சிக்மங்களூர் வந்து எனக்கு ட்ரெயின். ஸோ இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் வந்து நான் வீட்டில் சொல்லலை, இந்த மாதிரி நான் தனியாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 1-2 பேர் வந்து தெரியும், அவங்ககிட்டயும் நான் இன்னும் சொல்லலை. எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இப்போது கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அவங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் கரெக்டாக போயிட்டு வந்துடுவேன், எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ அதே மாதிரி நான் கொஞ்சம் கான்ஷியஸாகவும் இருக்கேன் இந்த வாட்டி. ஸோ என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்ன ஐடியா? இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா, தனியாக அதுவும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? அண்ட் அந்த டைம் நீங்கள் வீட்டில் என்ன சொல்லி அவங்கள அக்செப்ட் பண்ண வச்சிங்க? ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக இன்னும் 4 days தான் இருக்குது என்னோடய ட்ரிப்பை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. உண்மையாக சொல்லணும்னா செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரிப், அதே மாதிரி நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ண ட்ரிப் வேறு. சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக வீடியோஸ் வரும். இந்த ட்ரிப்பை பற்றின எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரம் day 1. ஸோ until then, bye.